ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா, உங்க சமூகத்துல நாங்க நன்றி என்று செலுத்துகிறோம். நாங்க அப்பா சபையாக உங்க சமூகத்துல கூடி வந்திருக்கிறோம் அப்பா. நீரே எங்க மத்தியில இருக்கீங்க அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உங்க பிரசன்னத்தால் இந்த இடத்தை நீங்க நிரப்ப வல்லமை உள்ள தேவனாக இருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் அப்பா உண்மையோடு முழு உள்ளத்தோடு ஆராதிக்க எங்க உற்சாகப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், மகா பெரிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சமூகத்துல நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல கூட நம்ம கர்த்தரை ருசி பார்த்து அவரை நம்ம ஸ்தோத்தரிக்க போறோம், அவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு குலாப் ஜாமுன் எடுத்து வாயில வச்சு கடிக்கும் போது எப்படி நீங்க டேஸ்ட் ஃபீல் பண்றீங்களோ அது போல நீங்க ஆராதனையை ஃபீல் பண்ணி ஆண்டவர் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து ஆராதிக்கலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் நன்றியோடு உம்மை நான் பாடுவேன் என்ற பாடலை பாடி நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், நம் பக்கத்தில் இருக்கிறார், நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். சேர்ந்து உற்சாகமாக பாடலாம். Thank you Lord. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, ஆமென். தாவரம் நீரே, தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாவரம் நீரே, தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூமியிலும் நீரே, ஆழியில் நீரே, என் நாவத்தில் நீரே. வானிலும் நீரே, பூமியிலும் நீரே, ஆழியில் நீரே, என் நாவத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமையரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். இந்த காலத்தில்
துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே. ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞானமும் நீரே, கானமும் நீரே, கானமும் நீரே, என் நாதனும் நீரே. ஞானமும் நீரே, கானமும் நீரே, கானமும் நீரே, என் நாதனும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் 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 துதிப்பேன். ஹalleluya, ஹalleluya. ஆண்டோட வாக்கு உங்களோட வாழ்க்கையில பலிக்குங்க. ஹalleluya. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஜனத்தை நோக்கி வருகிறார். எல்லாரும் அவரோட ஜனமாக இருக்கிறோம், அவரோட பிள்ளைகளாக இருக்கிறோம், அவரோட பிரசன்னத்தில் நம்ம இருக்கிறோம். கர்த்தர் நம் தகப்பனாக இருக்கிறார், நம் தாயாக இருக்கிறாரு, நமக்கு எல்லாமாக அவர் இருக்கிறாரு. அவர் நம்மளை பார்த்து என் ஜனமே என்று கூப்பிடுகிறார். ஹalleluya.
இன்னைக்கு நம்ம அவர் ஜனமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி என்று செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உங்க வாக்கு எங்க வாழ்க்கையில பலிக்கட்டும் அப்பா. உங்க வார்த்தைகள் எங்க வாழ்க்கையில பலிக்கட்டும் அப்பா. இன்னைக்கு உங்க பிரசன்னத்தில் நாங்க நிற்கிறோம் அப்பா. உங்க கிருபையால எங்களை நிரப்புங்க, உங்க தயவால எங்களை நிரப்புங்க, உங்க ஆசீர்வாதத்தால எங்களை நிரப்புங்க அப்பா. கர்த்தரால விடாதது ஒன்றுமே இல்லப்பா. ஹல்லேலூயா. We worship you Lord, we worship you Lord, we worship you Lord, we praise your name Father Lord. Thank you Father Lord. நான் ஜெபிக்கும் போது, நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் பதிலை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். எல்லா பயத்திலிருந்து விடுதலை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நீங்க ஜெபிக்கும் போது, ஆண்டவரை நோக்கி நீங்க துதிக்கும் போது கர்த்தர் உங்களோட பதிலை அவர் தருகிறவராக இருக்கிறாரு. உங்களை எல்லா பயத்திலிருந்து உங்களை விலக்கி காப்பாற்றுகிறாங்க. He free from every fears. Hallelujah. அவர் எல்லா பயத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறாரு. Hallelujah. ஆவியானவர் இன்னைக்கு நம் மத்தியில இருக்கிறார். Hallelujah. அவர் அக்கினியாக வந்து இறங்குகிறவராக இருக்கிறார். அவரால கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தரை நம்ம ஆராதிக்கலாம், துதிக்கலாம், அவரை ஸ்தோத்திரிக்கலாம், அவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அவர் அக்னியாமாக தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். அக்னி நெருப்பாக இறங்கி வாங்க என்ற பாடலை பாடலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் தேவன் அக்னி நெருப்பாக இறங்கி வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி கூப்பிடும் போது, அவரை நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் அக்னியாக இறங்கி வந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல நம்ம உண்மையாக நிற்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் நமக்காக உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எலியா சொன்னாரு, ஆண்டவரே இந்த இஸ்ரவேல்ல நான் ஒருத்தன் தான் மீறி இருக்கிறேன். ஹல்லேலூயா. வேற யாருமே, எல்லாரும் பாகாலுக்கு முன்னாடி மண்டியிட்டு அதை ஆராதனை செய்கிறார்கள் என்று சொன்னாராம். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, நான் எத்தனை பேரை வச்சிருக்க பாகாலுக்கு மண்டியிடாதவங்க 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு மெனி டைம்ஸ் அநேக சமயத்துல நீங்க சொல்றீங்க, இந்த உலகத்தை என்ன போல யாரும் நல்லவங்க கிடையாது. ஹல்லேலூயா. சொல்றீங்களா இல்லையா? என்ன போல நல்லவங்க யாரும் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை காட்டிலும் 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் தான் நீங்க நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மனம் இறங்கினார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க அநேக சமயத்துல ஜனங்க மேல நம்ம பாவத்தை, ஜனங்க மேல பழிய போட்டு நீங்க தப்பிச்சிடலான்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. மெனி டைம்ஸ் எலியா சொன்னது போல, நான் ஒருத்தன் தான் இருக்கவங்க ஆராதிக்க, நான் ஒருத்தன் தான் இருக்கவங்க துதிக்க. ஹல்லேலூயா. அப்படி நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. பாகாலுக்கு மண்டியிடாத தேவனுக்கு உண்மையாக ஆராதிக்க, துதிக்கிற, உண்மையாக சேவிக்கிற ஆண்டவர் 7000 பேரை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கர்த்தர் சமூகத்துல உங்களை தாழ்த்தி ஆராதிக்கணும். கர்த்தர் சமூகத்துல கர்த்தர் நினைச்சார்னா எதை கொண்டு வேணாலும் ஊழியத்தை செய்வார். கர்த்தர் நினைச்சார்னா இந்த காரியத்தை, நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை எதை வைத்து வேணாலும் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனிடத்துல நம்ம கேட்க வேண்டியது ஒன்றேதான், ஆண்டவரே எங்க மேல இரக்கமாக இருங்க, எங்க மேல அக்னியாக இறங்குங்க, உங்க சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க, உங்க ராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே எங்களோட இந்த பெரிய காரியங்களை செய்யுங்க என்று நீங்க தேவனை நோக்கி அழைக்க வேண்டும். ஹல்லேலூயா. Not by power, not by might,
but the grace of the Lord Jesus Christ. Hallelujah. என் பலத்தினாலும் அல்ல, என் பராக்கிரமத்தாலும் அல்ல, தேவ ஆவியால் எல்லாமே ஆகும். Hallelujah. அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். Hallelujah. Hallelujah. நான் போயிட்டு எது பண்ணிடுவேன், அது பண்ணிடுவேன், இது முடிச்சிடுவேன், என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கா, என்கிட்ட அது இருக்கு, இவ்வளவு ஆட்கள் இருக்காங்க, அப்படி அல்ல. ஆண்டவரே, எது இருந்தாலும் நீங்க இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட். Hallelujah. அந்த மனப்பான்மைக்கு நீங்க வர வேண்டும். God wants that. Hallelujah. நல்ல வேதத்தை நீங்க ஆராய்ந்து படிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தேவைகளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி, தேவன் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது, நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது, நம் தாழ்த்தி தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். Hallelujah. Nothing is impossible by God. கர்த்தரால கூடாதது ஒன்றுமே இல்ல. அவர் சமூகத்தை நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மளை கொண்டு அந்த அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். Hallelujah. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி உற்சாகமாக ஆண்டவரை ஆராதிப்போம். அக்னியாம் இறங்கும் ஆவியானவரே. Hallelujah. உங்க மேல ஆண்டவர் அக்னியாக இறங்க போகிறார். Hallelujah. Hallelujah. சேர்ந்து பாடலாமா? இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், எங்க மேல தந்து வழி நடத்தும். எங்களை வழி நடத்துங்க. செடி நடுவே தோன்றினீரே, மோசே அழைத்து பேசினீரே. முச்செடி நடுவே தோன்றினீரே, மோசே அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்த வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்த வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்து விடும், எங்களின் குற்றங்களை எரித்து விடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இஸ்ரவேல் நாவை தொட்டது போல எங்களின் நாவை சொல்லுங்க. இஸ்ரவேல் நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்திற்கு, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இரவு
இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீர். இருண்ட உலகத்தில் சித்தம் செய்திட, இருண்ட உலகத்தில் சித்தம் செய்திட, எங்களை நிரப்பும் ஆவியினார், எங்களை நிரப்பும் ஆவியினார். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். 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 ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து வர அக்னி எங்க மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றட்டும் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீ அக்னியாக நீங்க இறங்குகிற தேவனாக இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, எங்களை உங்க அபிஷேகத்தால நிரப்புங்கப்பா. அப்போஸ்தலர்கள் மேல அப்பா நீங்க இறங்குனீங்க அப்பா லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்னியாக நீங்க இறங்குங்க அப்பா லார்ட். ஆண்டவரே, எங்க மேல இறங்குங்க, எங்க மேல இறங்குங்க அப்பா லார்ட். எங்களை அபிஷேகம் செய்யுங்க அப்பா லார்ட். உங்க பிரசன்னத்தால நிரப்புங்க, உங்க பிரசன்னத்தால நிரப்புங்க, உங்க பிரசன்னத்தால நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, எங்க பலத்தினால இல்ல ஆண்டவரே, எங்க பராக்கிரமத்தால இல்ல, தேவாவியால் எல்லாமே ஆகும் அப்பா. ஆவியானவரே, உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களால் எதுவும் முடியாது, ஆனா தேவனால எல்லாமே கூடும் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, எங்க வேலையை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, எங்க தேவைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, எங்களை குறைவுகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, எங்க சரீரத்தில் இருக்க குறைவுகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீரே எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அப்பா, ஐஸ்வர்யத்தையும் அப்பா, அந்த கனத்தையும் தருகிறவராக இருக்கிறீங்கப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தரால கூடாதது ஒன்றுமே இல்லப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, we trust you Lord. உம்மை நாங்கள் நம்புகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவர் தான் ஆண்டவரே உண்மை உள்ளவராக இருக்கிறீங்க அப்பா. உங்க சமூகத்துல நாங்க நிற்கிறோம் அப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்க கிட்ட இருக்க எல்லா விதமான அப்பா அந்த கத்தாவே அசுத்தங்களை சுட்டி எரியுங்க அப்பா. அது எங்களை விட்டு நீங்கி போகட்டும் அப்பா. உம்மிடத்தில் நாங்கள் உண்மையாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீங்க எங்களுக்கு வாக்கு பண்றீங்க, I will give you the victory என்று சொல்கிறீங்கப்பா. நான் உனக்கு ஜெயத்தை தருவேன் என்று நீங்க சொல்லுகிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க ஜெயத்தை தாங்கப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தெளிந்த புத்தியும் தெளிந்த ஆவியும் எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்க சமூகத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஆனா ஜெயமோ கர்த்தரால வரும் அப்பா. ஆண்டவரே, நீங்க சொல்றீங்க I will give you the victory. நீங்க தான் எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கீங்க. நான் ஜெயத்தை தருவேன் என்று சொல்கிறீங்கப்பா. நீங்க சொன்னீங்கன்னா அதை செய்கிறவராக இருக்கிறீங்கப்பா. உங்க சமூகத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த நேரத்துல கூட அப்பா உங்க துதிக்க ஆராதிக்கபடி எங்களுக்கு உதவி செய்தீங்கப்பா. கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து எங்க வழி நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். பிரைஸ் லார்ட். இவ்வளவு நேரம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி கேம் விளையாண்டீங்க, வெற்றி தோல்வி. நெக்ஸ்ட் அங்கேயே ஒரு கேம் ஆனீங்க, அதுல யாரு வெற்றி தோல்வி. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க வரும்பொழுது உங்களுக்கு எப்பவுமே, வாலிப பிள்ளைகளுக்கு எப்பவுமே என்ன இருக்கும்? தோல்வி. தோல்வி
எப்பவுமே வெற்றி தான். எப்பவுமே உங்களுக்கு வெற்றி தான். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம் தகப்பனே, ராஜாதி ராஜாவே. அப்பா, இந்த வேலை எல்லா நாமத்திலும் மேலான நாமம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்துல நம்முடைய சமூகத்துல அப்பா நாங்கள் வருகிறோம். அப்பா, என் தேவன், நீங்க ஆண்டவர் ஏசப்பா வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்பா பேர் பிறகு நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. இந்த வேலை ஒரு சின்ன ஆண்டவர் செய்தி எனக்கு கொடுக்க கிருபை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 91:1. ஃபர்ஸ்ட் 91:1. யாராவது ஒருத்தர்? ஆமென். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சோ வாலிப பிள்ளைகளாகிய நீங்க முதலாவது தேவனுடைய உன்னதமான அவருடைய மறைவுல நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன அந்த இடத்துல வருது? தேவ பாதுகாப்பு. நமக்கு என்ன முக்கியம்? வாலிப பிள்ளைகளுக்கு என்ன முக்கியம்? ஏன்னா இப்போ நடக்கிற காலங்களும், இதுக்கு முன்னாடி நடக்கிற காலங்களும், இனிமே வரப்போற காலங்களையும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா நமக்கு தேவ பாதுகாப்புன்றது ரொம்ப ஒரு முக்கியமானதா இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்க வந்துட்டு பார்க்கலாம், கண்டிப்பா பார்ப்பீங்க. சில விஷயங்களை நீங்க கேட்பீங்க. அதுல எல்லாம் என்ன இருக்கு? ரொம்ப ஒரு மோசமான ஒரு காலங்கள் இது. எப்படிப்பட்ட காலங்கள்? மோசமான காலங்கள். ஆனா ஆண்டவருடைய பாதுகாப்பு பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு தேவன் எப்பொழுதுமே அவருடைய நிழல்ல பாதுகாக்கிற தேவன் நமக்கு எப்பவுமே பாதுகாப்பா இருக்கும் பொழுது அந்த எந்த பிரச்சனையா இருக்கட்டும், நீங்க நார்மலா ரோட்ல போகும்போது கூட இருக்கட்டும், நடக்கும் போது இருக்கட்டும், எதிரில் வர ஆப்போசிட்ல ஒரு வண்டி வரலாம், நீங்க வண்டியில போகலாம், எல்லா சூழ்நிலையும் ஏதாவது பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடைய அந்த நிழலும் ஆண்டவருடைய கரம் நம்மளை பாதுகாக்கும் பொழுது நம்ம அந்த பிரச்சனையில இருந்து நம்மளை ஆண்டவர் எப்படி விடுதலை கொடுக்கிறா இருக்காங்க. நெக்ஸ்ட் எடுத்து வாசிங்க. 94 சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆண்டவருடைய ரட்சிப்புல நம்ம இருக்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஆபத்து வருமா? ஆண்டோட ரட்சிப்புல நம்ம ஆண்டோட தெரிஞ்சுக்கிட்டு அவரை மறைவுல இருக்கும் பொழுது அவரோட ரட்சிப்பு நம்மளை எப்பவுமே எப்படி இருக்குது? பாதுகாக்கிறதா இருக்குது. ஸோ ஆண்டோட ரட்சிப்புன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எப்பவுமே ஆண்டோட ரட்சிப்பு, ஏன்னா அவரோட கரம் குறியினமான கரமே கிடையாது. அவரோட கரம் எப்பவுமே எப்படி இருக்குது? ஆசீர்வதிக்கிற கரமாவே இருக்கிறது. ஸோ நம்ம ஆண்டோட ரட்சிப்புல நம்ம இருக்கும் பொழுது எப்பவுமே நம்ம எப்படி எந்த ஒரு, ஏன்னா இது ரொம்ப பிரதர் சில விஷயத்த அவரோட சாட்சியில பகிர்ந்துட்டாரு. நான் அந்த மாதிரி இருந்தேன், நான் இந்த மாதிரி இருந்தேன். ஆனா தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, அந்த மாதிரி காரியங்கள்ல நீங்கெல்லாம் உஷாரா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். அவனோட ரட்சிப்பு நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமா இருக்குது. இதுல எல்லாம் நம்ம ஆண்டோட ரட்சிப்புல இருக்கும் பொழுது சங்கீதம் 91:11 படிங்க. ஆமென். பிரைஸ் லார்ட். எப்போ நம்ம ஆண்டோட ரட்சிப்புக்குள்ள வரும் பொழுது அவருடைய தூதர்கள் நமக்கு எப்படி யாரா இருக்காங்க? முன்னாடி படிங்க. ஆண்டவர் நம்ம போற வழியை நமக்காக காக்க முடியும், எங்களுக்காக இல்ல. வாலிப பிள்ளை எங்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பு இருக்கு. ஆனா இருந்தாலும் இது மெசேஜ் யாருக்கு? வாலிப பிள்ளை ஆகிய உங்களுக்கு. சோ உங்களை எப்பொழுதுமே அவருடைய தேவ தூதர்கள், யாருடைய தேவ தூதர்கள் உங்களை பாதுகாக்கிறதா ஆண்டவர் என்ன பண்றாரு? கட்டளையிடுவார். சோ ஆண்டோட அந்த எல்லா வழிகள், நீங்க போற வழிகள் எப்படிப்பட்டது? குறுக்கலான வழிதான் அது. ஏன்னா அந்த வழியில நீங்க போகும்போது நிறைய விஷயங்கள்ல நீங்க பாப்பீங்க. ஸோ அந்த இடத்துல நிறைய மனிதர்களை, உங்க ஸ்கூல்ல இருக்கட்டும், இல்ல காலேஜ்லயா இருக்கட்டும், நிறைய பிள்ளைங்களோட கேரக்டர்ஸ் இருக்கும், பார்த்துருப்பீங்க. சில பேருடைய கேரக்டர் கோவப்படுற பிள்ளைகளா இருக்கலாம், பிரதர் சொன்ன மாதிரி அடிக்கிற ஒரு பிள்ளையா இருக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் மத்தியில நீங்க இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் மத்தியில நீங்க இருக்கும் பொழுது
சோ உங்களை வந்து ஆண்டவர் எப்பவுமே என்ன பண்ணிட்டாரு, அந்த இடத்துல இருந்து வேறு பிரிச்சிருக்காரு. வேறு பிரிச்சு அவர் தூதர்களை யாரு உங்களுக்கு வந்து பாதுகாப்புக்காக வச்சிருக்கிறாரு. ஏன்னா நீங்க எப்படிப்பட்ட பிள்ளைங்க, சிறு வயசுல வந்து சொல்லுவாங்க ஓடுற பாம்பை பிடிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ அந்த மாதிரி வயசு பிள்ளைகளாக நீங்க வந்துட்டு எப்படி இருக்கீங்கன்னா 91:13 படிங்க. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஆமென், பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நிழல்ல இருக்கும் பொழுது நமக்கு என்னது, ஆண்டோட ரட்சிப்பு கிடைக்கும். ஆண்டோட ரட்சிப்பு கிடைக்கும் பொழுது நமக்கு என்ன, தேவதூதரோட பாதுகாப்பு கிடைக்கும். தேவதூதரோட பாதுகாப்பு கிடைக்கும் போது நம்ம எப்படி, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பிலும் நடந்து பாலசிங்கத்தையும் வலது சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அந்த மாதிரி விஷயங்கள்ல, பாவப்பட்ட விஷயங்கள்ல, பாவங்களுக்கு உண்டான காரியங்கள் எப்படி, அந்த மாதிரி காரியங்களை நீங்க மிதித்து போட்டு வெளியில வந்து பரிசுத்தவான்களாக அந்த இடத்துல நீங்க இருக்கணும். எப்படி இருக்கணும்? பரிசுத்தமான. ஏன்னா நீங்க இருக்கிற இடமும் சரி, போற இடமும் சரி, வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இருக்கிற இடம். அந்த இடத்துல நீங்க அந்த மாதிரி பாவ காரியங்களையும் அந்த மாதிரி கோப காரியங்களையும் பிரச்சனை இடத்துல நீங்க மிதித்து போட்டு வெளியில வரணும். புரியுதுங்களா? பாலசிங்கத்தையும் வல சர்பத்தையும் மிதித்து போடுவாய். சிங்கம் வராது, வருமா? பாம்பு வருமா? பாம்பு வர சான்ஸ் இருக்கு, சொல்ல முடியாது, ஸ்கூல்லயோ இருக்கிற இடத்துலயோ. பட் சிங்கம் வருமா? வராது. ஆனா அது என்னதான் இருக்கு, பாவங்கள். அந்த பாவத்தை விட்டு நம்ம எப்படி இருக்கணும்? மிதித்து போட்டு ஆண்டவரோட பிள்ளைகளா நம்ம இருக்கணும். அப்போ எப்படி இருந்து வரணும்? அப்போ ஆண்டோட நிழல் இருந்தாச்சுன்னா நமக்கு எப்படி ரட்சிப்பு கிடைக்கும்? ரட்சிப்பு இருந்தாச்சுனாக்கா தேவ தூதர் நம்மளை பாதுகாப்பாங்க. தேவ தூதர் நம்மளை பாதுகாத்தாச்சுன்னா நம்ம எல்லா பாவத்தையும், எல்லா விதமான பிரச்சனையும், கோபத்தையும் எல்லாத்தையும் மிதித்து போட்டு நம்ம ஆண்டருக்கு பிள்ளைகளாக அந்த இடத்துல நம்முடைய கரம் எப்படி இருக்கணும்? ஆண்டோட நாமத்துல ஓங்கி நிக்கிற கரமா இருக்கணும். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. கர்த்தர் நாம் மாத்திரம் மையப்படுவதாக. எல்லா இடத்துலயும் நம்ம வந்து பாவத்தை மிதிச்சு போட்டோம், எல்லாத்தையும் மிதிச்சு போட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சங்கீதம் 34:5 படிங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இதுக்கு என்ன மீனிங்? யாரை நோக்கி பார்த்தா பிரகாசம் அடைவாங்க? தேவனை நோக்கி பார்க்கிறவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்குமா? பிரகாசம் அடைக்கும். அவ்வளவு பிரச்சனைகளை மத்தியிலையும் நம்ம ஆண்டவரை மட்டும் நம்ம நோக்கி பார்த்தாச்சுன்னா நம்ம ஃபேஸ்லயும் சரி, நம்ம ஃபேஸ் மீன்ஸ் டோட்டல், நம்மளுடைய டோட்டல் சரௌண்டிங், டோட்டலி ஃபுல் ப்ரொடெக்ஷன். டோட்டலி ப்ரொடெக்ஷன்ல வந்து தேவ பிரசன்னமும் என்ன இருக்கு, அந்த இடத்துல பாதுகாக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் பிரகாசம் அடையும் போது இருளுக்கு அந்த இடத்துல என்னது, இருளுக்கு அந்த இடத்துல என்ன கிடையாது, இடம் கிடையாது. பிரைஸ் லார்ட். கர்த்தர் மாத்திரம் மையப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, நீங்க வாலிப வயசுல இருக்கிறப்போ இந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்க விலகி இருக்கணும்னாக்கா ஆண்டவரை நீங்க வந்துட்டு ஆண்டோட கையை வந்து, ஆண்டவரே நீங்க என் கையை பிடிச்சிக்கிங்க அப்படின்னு தான் கேட்கணும். நீங்க கையை பிடிச்சா நம்மளோட கை உங்களோட நம்ம சப்போஸ் இப்ப நான் தம்பிங்க வாடா நீ என்ன பிடி, நான் ஸ்லிப் பண்ணி விடலாம். ஏன்னா அவன் பிடிப்பு எப்படி இருக்கும். ஆனா நான் அவனை பிடிச்சேன்னா அவனை நீ போடுற. ஆண்டவரே நான் உங்க கையை பிடிக்க கூடாது, ஆண்டவரே நீங்க என் கையை பிடிச்சீங்கன்னா. ஆண்டோட கை எப்படிப்பட்ட கையா இருக்குது? பயங்கர ஸ்ட்ராங்கான கை, ஸ்ட்ராங்கான ஒரு கையா இருக்குது ஆண்டோட கை. சோ நம்ம பிரகாசம் அடையும் போது எந்த விதமான பாவத்துக்கும் எந்த விதமான சாபத்துக்கும் அந்த மாதிரி இருளுக்கு நம்ம கிட்ட எந்த ஒரு இடமே கிடையாது. நீங்க இந்த வேதத்துல இருக்கிற வார்த்தைகளை நீங்க படிச்சீங்கன்னா எல்லாத்துக்கும் இதுல ஆன்சர் இருக்கு. அந்த கேம்ல நீங்க விளையாண்டீங்களா, இப்படி தொட்டு தொட்டு பார்த்துட்டு அப்படி வந்தீங்க, கடைசியில் என்ன ஆயிட்டு அது தோத்தாச்சுன்னா அதுக்கு ஆன்சர் இருக்கா? இல்ல. ஆனா இந்த வேதத்துல எல்லாத்துக்குமே மொத்தம் இதுல எத்தனை புக் இருக்கு? ஓல்டுல 36
9 எவ்வளோ கரெக்ட் தானே? புதுசுல 27 6 கவுண்ட் பண்ணுங்க, கவுண்ட் பண்ணுங்க. பழைய ஏற்பாடுல 39, புதிய ஏற்பாடுல 27, டோட்டல் ரெண்டும் சேர்த்து. இதுல எல்லாத்துக்குமே நமக்கு இதுதான் நம்மளுடைய ப்ரொடெக்ஷன் வேர்ட்ஸ். எந்த ஒரு வார்த்தைகள் நீங்க சோர்வா இருக்கிற நேரத்திலையும் சரி, கஷ்டமா இருக்கிற நேரத்திலையும் சரி, உங்களுக்கு விடை கிடைக்கலன்ற நேரத்திலையும் சரி, ஆண்டவர்கிட்ட நீங்க நல்லா ஜபிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு கத்து கொடுங்க நீங்க கேட்டீங்கன்னாக்கா, இந்த வேதம் உங்களுக்கு எல்லாமே கத்து கொடுக்கும். சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை இந்த வேர்டை 7 டைம்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு ஊழியக்காரர் மாதிரி சொல்லி சொல்லி கொடுப்பார். நான் ஒரு மெசேஜ் நான் ரொம்ப கேட்டிருக்கேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது போதும் போதும். தேங்க்யூ பிரைஸ் லார்ட். கர்த்தரை நான் மாத்திரம் மையப்படுவதாக. அன்பான வாலிப பிள்ளைகளே, நீங்க வாலிப வயசுல இருக்கீங்க. நாங்க அதெல்லாம் வந்துட்டு கடந்துட்டு வந்துட்டோம். நாங்க வர்றப்ப வந்துட்டு நிறைய விஷயங்கள், அதாவது எப்படி சொல்லணும்னாக்கா, அதாவது நாங்க வழி தவறி போறதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் வந்துட்டு அப்போ ரொம்ப கம்மி எங்களோட வாலிப வயசுல. ஆனா உங்களோட வாலிப வயசுல இப்போ என்னன்னாக்கா டோட்டலி அப்படியே எங்க வாலிப வயசுல நீங்க பிரதர்கிட்ட கேட்டு பாருங்க. நம்ம கொர்னல் பிரதர்கிட்ட சொல்லுவாங்க, அப்புறம் கூட கேளுங்க, இப்ப கேட்காதீங்க, அப்புறம் கேளுங்க. நிறைய விஷயங்கள், ஏன்னா இந்த உலகமே தன்னுடைய கையில இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த மொபைல்ன்றது நம்ம கையிலே இருக்கு. அதுல நிறைய விஷயங்கள் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆனா வேதத்துல எல்லாமே என்னது, ஒன்லி நல்ல விஷயங்கள் மாத்திரமே இந்த வேதத்துல இருக்கு. அதனால தான் உங்களுக்கு சொல்ல நான், சத்தியத்தை இருந்தால் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஸோ ப்ளீஸ், நீங்க மொபைல் இப்போ ஒரு எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு அத்தியாவசியமா ஆகி போச்சு. ஆனா அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட் பண்ணிட்டு வேதத்திலையும் கொஞ்சம் 100% டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேதத்தை வாசிங்க. வேதம் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுக்கும். நிஜமா சொல்றேன், நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், ஆனா வேதத்தை நீங்க படிச்சீங்கன்னாக்கா அதுல எல்லா விதமான கேள்விகளுக்கும் உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன செய்யணும்ன்ற எல்லா கேள்விகளுக்கும் எல்லான பதில் எல்லாமே இந்த வேதத்துல நமக்கு அழகா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவா கற்றுக் கொடுப்பாரு. ஸோ ப்ளீஸ் பைபிளை நல்லா படிங்க, வேதத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 15:3 படிங்க. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்தில் இருந்தோம், நல்லோரையும் தீயோரையும். சோ ஆண்டவர் எப்பவுமே நம்மள ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆனா நம்மளுடைய வேலை என்ன, ஆண்டவரே நீங்க என்னுடைய கரத்தை பிடிச்சிக்கிங்க. ஆண்டவர் எப்போ நம்ம கரத்தை பிடிச்சாங்கனாக்கா, நம்ம அவருடைய நிழல்ல நம்ம வரும்போது, நம்ம அவருடைய ரட்சிப்புல வரும்பொழுது தேவத்தோட பாதுகாப்பு இருக்கும். நம்மளுடைய நமக்கு ஒரு பிரகாசத்தை கொடுக்கும் பொழுது இருளானவனுக்கு அந்த இடத்த இடமே கிடையாது. எப்படி இடமே கிடையாது. பிரைஸ் லார்ட். கர்த்தரை நான் மாத்திரம் மையப்படுவதாக. லாஸ்டா ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்மள இதை முடிப்போம். மத்தேயு 18:10. ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தரை நான் மாத்திரம் மையப்படுவதாக. வாலிபர் ஆகிய உங்களை, யார? வாலிபராகிய உங்களுக்காக பாதுகாக்கிற தேவ தூதர்கள் எப்பொழுதும் யாருடைய முன்னாடி நின்றுட்டு இருக்காங்களா?
பரமபிதாவின் வரது பரிசத்துல நின்றுட்டு இருக்காங்க. சோ நீங்க எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்காக ஆண்டவரே எனக்காக வாங்க, எனக்காக பாதுகாப்பா நில்லுங்கன்னு சொன்னாக்கா அந்த தூதர்கள் அவங்க வந்துட்டு சும்மா வந்துட்டு லீவ் போட்டோ இல்ல அப்படியோ இல்ல, அவங்க எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? முன்னாடி படிங்கம்மா. உங்களை பாதுகாக்கிற தூதர்கள் ஓகேம்மா, தேங்க்யூ. எப்பவுமே உங்களை பாதுகாக்க போகணுன்ற தூதர்கள் என்ன பண்ணாலும் பரமபிதாவின் சமூகத்தில் எப்பொழுதும் தரிசிக்கிறாள். ஆண்டவர் எப்பவுமே அவங்க தரிசிச்சாங்க. அவங்களோட ஆணுடைய வண்டி வல்லமை கிருபை எப்பவுமே அவங்களுக்கு என்ன, ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பவர். எப்படி நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணணும், மொபைல்ல வந்து சார்ஜ் ஆகும், சுவிட்ச் ஆன் பண்ணணும். ஸோ அந்த பவர் வந்து தேவ தூதர்களுக்கு அவங்க எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. நீங்க கேட்கும் பொழுது, நீங்க கூப்பிடும் பொழுது உடனே அந்த தேவ தூதர்கள் உங்களை வந்து பாதுகாப்பார். ஓகேங்களா? அது யாரோட கிருபையினால? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால. ஓகே, பிரைஸ் லார்ட். இந்த மெசேஜ்ல வந்து நீங்க கத்துக்கிட்டது என்ன நான் கேட்கலாமா? ஜஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின். இந்த மெசேஜ்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டது என்ன? ஜென்ஸ், லேடி, யாருமா? அப்புறம் ஓகே, அப்புறம் ஓகே 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 இல்ல கேள்வி, நீங்க வந்து கேள்வி கேட்ட இந்த ஸ்கூல்ல வந்து பயந்துட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது. அது ஸ்கூல்ல மார்க் போடுவாங்க, அதுல கம்மி மார்க்கும் போடுவாங்க, ஜாஸ்தி மார்க்கும் போடுவாங்க. ஆனா இங்கெல்லாம் அப்படி கிடையாது. எப்பவுமே வந்து ஆண்டோட கிருபையில எப்பவுமே உங்களுக்கு எல்லாமே எப்பவுமே நல்ல மார்க் தான், ஃபுல் மார்க் தான். ஓகே, பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல. தேவனை எப்பவுமே வந்து அவருடைய பாதுகாப்புல நம்ம இருக்கணும். ஏன்னா வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? சோ ஆண்டவருடைய நாமத்தை எப்பவுமே நம்ம துதிக்கணும். ஆண்டவர் நாமத்தை துதிச்சிட்டே இருங்க. உங்களை எப்பவுமே தேவ பாதுகாப்பு இருக்கும். தேவ தூதர்களும் உங்களை பாதுகாப்பாங்க. தேவனுடைய பிரசன்னம் எப்பவுமே உங்களை சூழ்ந்து இருக்கும். எந்த இருளுக்குமே அந்த இடத்துல உங்களை நெருகிறதுக்கு மெயினா பாவமான காரியங்கள் உங்களை டச் பண்ண முடியாது. இதுதான் இந்த மெசேஜோட மெயின் பாயிண்ட். என்ன? பாவமான காரியங்கள் அந்த உங்களை வந்து டச் பண்ண முடியாது. ஸோ அதை தான் நான் சொல்ல வந்தேன். பிரைஸ் லார்ட். எனக்காக யாராவது ஒருத்தர் ப்ரே பண்ணுவீங்களா இந்த மெசேஜுக்காக? நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரேப்பா, மட்டும் நடத்தின எபினேசர் இனிமேல காக்க போற எகவாயிரா இருக்கிறீங்க ராஜாப்பா. ஆண்டவரே சொத்துருங்க ராஜாப்பா. அந்த வேலை கூட கத்த உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ நிலையில் தங்குவாண்டு வாக்கின்படியாக ஆண்டரே உம்முடைய ஆண்டரேப்பா நிழலில் நாங்கள் பாதுகாப்பா இருக்கும்போது ஆண்டரேப்பா சோத்திரமப்பா எங்களுக்கு ஆண்டர் ரட்சிப்பு கிடைக்கும்பா. ஆண்டவரே சோத்திருக்கிறான் தப்பா ராஜா, எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஆண்டவரே சோத்திருக்க ராஜாப்பா. ஆண்டவரேப்பா சிங்கத்தின் மேல விரியன் பாம்பில் நடப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் ஆண்டவர் நீங்க கொடுக்குறீங்க தப்பன ராஜாப்பா. அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரே சோத்திருக்கிறான் தப்ப ராஜாப்பா. ஆண்டவரேப்பா ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதர்களை அனுப்பி ஆண்டவர் ஒவ்வொருத்தர் நீங்க பாதுகாத்துக் கொள்கிற தேவனா இருக்கீங்கப்பா. ஆண்டவரே சோத்திரமப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேப்பா. ஆண்டவரேப்பா சகோதரர் மூலமா நீங்க பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேப்பா. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. மீட்பரட்சகருமா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். தேங்க் யூ. வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர் ஜோசப்